ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா MDH மாடல், அந்த மாடலில் போடலாம். அப்படி இல்லை நேர்மாறல் எதிர்மாறல் அதில் கூட நீங்கள் போடலாம். ஸோ நான் MDHல சொல்கிறேன். MDH divided by W equal to MDH divided by W. இது 2. ஓகேங்களா? ஸோ இதில் எம்னா எவ்வளோ மென்னுன்னு அர்த்தம், டினா எவ்வளோ டேஸ்ன்னு அர்த்தம், ஹச்னா எவ்வளோ ஹவர்ஸ்னு அர்த்தம், டபிள்யூனா எவ்வளோ ஒர்க்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை 1னும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை 2லையும் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ 10 விவசாயிகள், ஓகேங்களா, 10 ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் M1. ஏன்னா 10 பேர் இருக்காங்களா? ஸோ M1ஓட வேல்யூ 10. அடுத்து என்ன பண்றாங்க? 21 நாட்கள்ல ஒரு நிலத்தை வந்து உழுகுறாங்களாம். சரிங்களா? அப்போ டேஸ் கொடுத்துருக்காங்களா? 21. எனில் அப்படின்னா அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ மற்றபடி H1 W1 நமக்கு கொடுக்கல, அதனால அதை விட்டுடலாம். ஈக்குவல் டு M2 என்னன்னா 14 விவசாயிகள் இன்டு எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? D2-வை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ 10 இன்டு 21 divided by 14 equal to D2. சரிங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 3 டைம்ஸ், இங்கே 2 டைம்ஸ், அடுத்தது இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணோம்னா சாரி ஆமாம் இங்கே 5 டைம்ஸ். அப்போ D2 equal to 15. சரிங்களா? ஸோ அவங்க வந்து பாருங்க, இந்த 10 பேர் செஞ்சாங்கன்னா 21 நாட்களில் முடிச்சிருவாங்க. ஓகேங்களா? இங்க பாருங்க 14 விவசாயிகள் எத்தனை நாட்கள் முன்னதாக உழுது முடிப்பார்கள். அவங்க 21 நாள், இவங்க 15 நாள். அப்ப இவங்க எவ்வளவு நாள் முன்னாடியே முடிக்கிறாங்க? 6 நாள் முன்னாடியே இவங்க வேலையை முடிச்சிடுறாங்க. அதுதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் டேஸ் ரெடியூஸ்ட் இஃப் 14 farmers plugged தி சேம் ஃபீல்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த 14 பேர் அந்த நிலத்தை உழுறதுனால அந்த 21 நாளைக்கு முன்னாடி எத்தனை நாட்கள்ல அவங்க முடிக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 6 நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடுறாங்க 15 நாள்ல. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு அதன் ஆரத்தினுடைய வர்க்கத்தின் டேஷ் மடங்காகும். தி டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் a hemisphere is how much times of the square of its radius. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அந்த சர்ஃபேஸ் ஹெமிஸ்பியரோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோன்னு தெரியணும். சரிங்களா? ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு 3πr². சரிங்களா? அடுத்தது ஆரத்தினுடைய வர்க்கம்னு சொல்லியிருக்காங்களா? ஸ்கொயர் ஆஃப் ரேடியஸ். ஸோ ரேடியஸ்னா 6, இதனுடைய ஸ்கொயர்னா r². ஸோ எத்தனை டைம்னு பார்த்தீங்கன்னா 3π டைம். ஸோ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 3πr² டிவைடட் பை அந்த ரேடியஸோட ஸ்கொயர் வேல்யூ டிவைடட் பை r². r² கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு 3π மட்டும் கிடைக்கும். சரிங்களா? அதுதான் ஆன்சர். அப்போ 3π டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேடியஸோட ஸ்கொயர் வேல்யூவை விட அதிகமாக இருக்கும். அடுத்தது பாருங்க. ஸோ ஒரு கூம்பின் அடிப்புற ஆரம் மும்மடங்காகவும் அதன் உயரம் 2 மடங்காகவும் மாறினால் அதன் கன அளவு டேஷ் மடங்காக மாறும். இஃப் த ரேடியஸ் ஆஃப் தி பேஸ் ஆஃப் a cone tripled and height is doubled then the volume of the cone increases. ஸோ அந்த வால்யூம் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோனோட வால்யூம்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியணும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 1/3πr²h. சரிங்களா? ஸோ இப்போ ரேடியஸ் என்னவா மாறுது அப்படின்னா ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு ஆகுது, ட்ரிபிள்டு. சரிங்களா? ஸோ அப்போ ரேடியஸ் வந்து 3r நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து ஹைட் என்னவா மாறுதுன்னா 2 டைம்ஸா மாறுது. அப்போ ஹைட் வந்து 2h சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வால்யூம்ல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 1/3π ஆரோட வேல்யூ என்னன்னா 3r ஹோல் ஸ்கொயர் இன்டூ 2h. ஓகேங்களா? அப்போ 1/3π 9r² இன்டூ 2h. சரிங்களா? ஸோ 1/3πr²h இந்த 9ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணோம்னா 18 வரும். சரிங்களா? ஸோ ஸ்டார்டிங்ல இருந்த அதே ஃபார்ம்லாம் இங்க வந்துருச்சுங்களா? ஸோ எத்தனை டைம் ஆனால் இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 18 டைம் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் ஆன்சர், 18 மடங்கு.